20 நிமிஷத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் நான் கடைசி 5 வருஷமா கிரியாட்டின் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை பத்தி நிறைய ரிசர்ச் ஒரு டாக்டரா ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்ஜனா நான் பண்ணியிருக்கேன். அண்ட் சோர்சஸ்ல இருந்து எவ்வளவு கிரியாட்டின் உங்களுக்கு எக்ஸாக்டா கிடைக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. லேண்ட்மார்க் பேப்பர் இதுக்கப்புறம் ஒரு 1000 பேப்பர் வந்துட்டு இருக்கோங்க. கிரியாட்டினின் எடுத்து உங்க கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு. டாக்டர்ஸ்க்கு நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷனே இல்லைன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். எங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு நான் சொல்றேன். அண்ட் நீங்க டாக்டரா இருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க பேஷண்ட்ஸை ஹெல்ப் பண்றதுக்கு. அதனால நீங்களும் இதை கவனிங்க. ஸோ கிரியாட்டின் எடுக்கும் போது எதுக்கு கிரியாட்டினின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது? இந்த மூணும் சேர்த்துட்டு கிரியாட்டினும் எக்ஸ்ட்ராவா நம்ம சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதுனால ரத்தத்தில் கிரியாட்டினின் என்ற ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிரியாட்டின் பத்தி. ஆமாங்க, அந்த சப்ளிமெண்ட் எல்லாருமே நீங்க என்கிட்ட மெசேஜஸ் அனுப்புறீங்களே, டாக்டர் கிரியாட்டின் சாப்பிடலாமா, கிரியாட்டின் சாப்பிட்டா மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, கிட்னி ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகுமா, கிரியாட்டின் எந்த ஃபுட் சோர்சஸ்ல இருக்குன்னு எல்லாம் நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விக்கு எல்லா பதிலுமே அடுத்த 20 நிமிஷத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. என் பேரு டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் ஒரு ஆர்த்தோபீடிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன். இங்க சென்னை தமிழ்நாட்டில் தாங்க நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்னோட ப்ராக்டிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸுக்கும் மசில் மாஸ் பில்டிங்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா நான் ஒரு மூவ்மெண்ட் சர்ஜன். நான் ஒரு எலும்பு டாக்டராக இருந்தாலும் என்னோட ஆப்ரேஷன்ஸோ இல்லை ட்ரீட்மெண்ட்ஸோ இல்லை மாத்திரைங்களோ எது கொடுக்குறனோ அது மூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் கடைசி 5 வருஷமாக கிரியாட்டின் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி நிறைய ரிசர்ச் ஒரு டாக்டராக ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்ஜனாக நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாதிரி டீட்டெயில்டு ஹெல்த் கண்டென்ட்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிரியாட்டின்குள்ள போவோம். ஸோ கிரியாட்டின்னா என்ன? கிரியாட்டின்ன்றது உலகத்தில் உடம்புல நார்மலா அக்கறார ஒரு காம்பவுண்ட். இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அப்படின்னா என்ன? இதுல கார்பன் என்ற ஒரு ஆட்டம் இருக்கும். இது நம்மளோட உடம்புல நம்ம லிவர், நம்ம கிட்னி, நம்ம பேங்க்ரியாஸ்ல தயாரிக்கப்படுறது தாங்க. ஸோ இது ஒரு ஸ்டிராய்டுன்னு நீங்க பயப்பட வேண்டாம். இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மசில் செல்ஸ்குள்ள இது பாஸ்போகிரியாட்டினா ஸ்டோர் ஆகும். அண்ட் இந்த பாஸ்போகிரியாட்டின் நம்மளுக்கு இம்மீடியட் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி. சடனா நீங்க நடந்துட்டே இருக்கீங்க, ஒரு நாய் உங்களை சேஸ் பண்ணுது, நீங்க ஃபாஸ்டா ஓடுறீங்கன்னு வைங்களேன், அந்த சடன் பர்ஸ்ட்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு இந்த கிரியாட்டின் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ கிரியாட்டினை இந்த வீடியோல நான் 10 பகுதியா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் கிரியாட்டின். கிரியாட்டின்ல அப்படி என்னதான் இருக்கு? ரெண்டாவது கிரியாட்டின் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுல எப்படி ஹெல்ப் பண்ணுது? இதை 2 பகுதியா பிரிச்சிருக்கேன். ஒன்று எனர்ஜி சிஸ்டம்ஸ் இந்த பாடி, நம்ம உடம்புல என்னென்ன எனர்ஜி சிஸ்டம்ஸ் இருக்கு. ரெண்டாவது how does creatine help in sudden bursts of energy? எப்படி கிரியாட்டின் நம்மளுக்கு அந்த சடன் அந்த புஷ் கொடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு. மூணாவது கிரியாட்டின் சாப்பிடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு. நாலாவது காக்னிட்டிவ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிரியாட்டின். இது கவனிங்க. கிரியாட்டின் சாப்பிட்டா நம்ம மூளையோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுதுன்றாங்க. இதுல ஏதாவது நல்ல ரிசர்ச் இருக்கா? அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்தா இதுல பெனிஃபிட் ஆகுமா? அஞ்சாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரியாட்டின். ஏதாவது கிரியாட்டின் நம்ம லாங் டர்ம் எடுக்கிறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ரிசர்ச் என்ன சொல்லுது? ஆறாவது கிரியாட்டினோ கிட்னி ஃபங்க்ஷன். ஏழாவது கிரியாட்டினோ கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்ஸ். நீங்க கிரியாட்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் நீங்க பண்ணணும், எப்படி உங்க கிட்னி நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். எட்டாவது ஏன் நம்ம கிரியாட்டின் எல்லாம் சேஃப்னு சொன்னாலும் கண்டினியூடா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்பதாவது கிரியாட்டின்ல இருக்க பெனிஃபிட்ஸையும் சில பல ரிஸ்க்ஸையும் எப்படி பேலன்ஸ் பண்றது. அண்ட் 10வது என்னோட ஒப்பீனியன் என்னன்னு நான் சொல்ல போறேன். ஐயோ, எனக்கு இவ்வளோ ரிசர்ச் எல்லாம் வேண்டாம், எனக்கு கிரியாட்டின் எடுக்கணுமா வேணாமா இன்னும் மட்டும் நீங்க சொல்லுங்க நீங்க நினைக்கிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா நீங்க கிரியாட்டின் எடுக்கலாம், ப்ரொவைடட் உங்க டாக்டர் உங்களுக்கு ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இல்லை அண்ட் நீங்க இந்த கிரியாட்டின் எடுக்கிறதுனால உங்களுக்கு வேற பிரச்சனை ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டா டெஃபினட்டா கிரியாட்டின் ரிசர்ச் படி ஒரு சேஃப் சப்ளிமெண்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு வீடியோவை ஃபுல்லா பார்க்கறதா இல்லையான்னு டிசைட் பண்ணுங்க. பார்ட் 1 முதல் பகுதி காம்போசிஷன் ஆஃப் கிரியாட்டின். கிரியாட்டின்ல என்ன இருக்கு? கிரியாட்டின் ஆக்சுவலா நம்ம உடம்புல சிந்தசைஸ் ஆகுங்க. அண்ட் நம்ம சாப்பிட்றோம்ல புரோட்டீன்ஸ், அதுல எஸ்பெஷலி ரெட் மீட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெட் மீட்ல கிரியாட்டின் இருக்கும். ஸோ நம்ம உடம்புல கிரியாட்டின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 3 அமினோ ஆசிட்ஸ் நம்மளுக்கு நிறைய இருந்துச்சுன்னா பிளட் சர்க்குலேஷன்ல கிரியாட்டின் ப்ரொடியூஸ் ஆகும்.
ஆர்ஜினின், கிளைசின் அண்ட் மித்தியோனைன். அப்படின்னா கிரியாட்டின் ஒரு புரோட்டீனா? இல்ல, அதுதான் கிடையாது. கிரியாட்டின் ஒரு எனர்ஜி கேரியர் மாலிக்யூல். கிரியாட்டின் எப்பவுமே தனியா இருக்காது மசில்ல, அது ஒரு பாஸ்பேட் குரூப்போட இருக்கும். ஸோ இந்த பாஸ்போ கிரியாட்டின்ன்றது ஒரு எனர்ஜி பண்டில். அது நம்ம மசில்ல இருக்கும் போது நம்ம ஏடிபின்னு ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோல ஏடிபின்ற வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஏடிபி வந்து ஆக்டிவ் கரன்சி ஆஃப் எனர்ஜி. அப்படின்னா என்ன டாக்டர்? உங்க மசில்ல இந்த ஏடிபி என்ற விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க சடனா நீங்க நடக்கிறீங்க, ஓகே ஒரு வெயிட் இருக்கு, நீங்க தூக்கணும்னு பாக்குறீங்கன்னா அந்த நடக்கிற மோட்ல இருந்து நீங்க உங்க எனர்ஜி சோர்சஸை மாத்தி அந்த வெயிட்டை டக்குன்னு தூக்குறீங்க. இல்ல ஒரு 10ல இருந்து 15 செகண்டுக்கு ரொம்ப ஹெவியான வேலை செய்றீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு இந்த ஏடிபி நிறைய மசில்ல இருந்துச்சுன்னா உங்களால பண்ண முடியும். ஸோ இந்த ஏடிபின்றது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னா நம்ம மசில்ல இருக்கணும். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரியாட்டின் எப்படி வேலை செய்யுதுன்றதுக்கு இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஸோ கிரியாட்டின் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது ஒரு ஃபுட்டில்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீஃபில் போர்க்கில் 3லேருந்து 5 கிராம் இருக்குங்க. வெங்கலை மீன் ஹெர்ரிங்னு சொல்கிறாங்க, அதில் 5லேருந்து 6 கிராம் இருக்குது. மற்ற சால்மன் டூனாலையும் 4லேருந்து 6 கிராம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? இதுங்கெல்லாம் ரா சோர்ஸில் இருக்குது. நம்ம இந்த மீட்ஸை நம்ம குக் பண்ணுறோம், பாயில் பண்ணுறோம், நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், இல்லைனா நம்ம ஃபர்மெண்ட் பண்ணுறோம், இல்லை ப்ரிசர்வ் பண்ணுறோம்னா இந்த கிரியாட்டின்ன்றது ஒரு பயோடிகிரேடபிள் மாலிக்யூல். அதனால சீக்கிரமாக பிரேக் டவுன் ஆயிடலாம். நம்மளுக்கு ஆக்சுவலாக சாப்பாடுலேருந்து ஆக்டிவாக கிரியாட்டின் எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்றோம், நீங்கள் பீஃபே சாப்பிட்றீங்கன்னு வைங்க, அது சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் ஆகி அந்த கிரியாட்டின் எப்போ ரத்த சர்க்குலேஷனில் வருமோ அப்போதான் நம்மளுக்கு பெனிஃபிட். இந்த கிரியாட்டின் சப்ளிமெண்ட் எடுக்கிறது இம்மீடியட்டாக 5 to 10 செகண்ட்ஸ்லேயே நம்ம பிளட் சர்க்குலேஷனில் போயிடும். இந்த 2 ரீசன்ஸ்க்காக அண்ட் ஃபுட்டில் கிரியாட்டின் நார்மல் பர்சனுக்கு எவ்வளோ தேவையோ அது கிடைச்சிரும். ஆனால் நீங்கள் அத்லெட்டிக்ஸில் இருக்கீங்க, இல்லை வெயிட் லிஃப்டிங்கில் இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் பீக் பர்ஃபார்மன்ஸுக்கு உங்கள் பாடியை எடுத்துகிட்டு வர பார்க்குறீங்கன்னா கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கலாம். ஏன்னா நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து எவ்வளோ கிரியாட்டின் உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. பார்ட் 2, ரோல் ஆஃப் கிரியாட்டின் இன் எனர்ஜி ப்ரொடக்ஷன். எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கிரியாட்டின் எப்படி ஹெல்ப் பண்ணுது? இதை நான் 2 பகுதியாக பிரிச்சிருக்கேன். அதில் பார்ட் ஏ வந்து என்னென்னா, நம்மளோட உடம்புக்கு எனர்ஜி, அந்த ஏடிபி நம்ம பார்த்தோம் இல்லைங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அந்த ஏடிபி எப்படி கிடைக்குது. ரெண்டாவது வந்து இந்த கிரியாட்டின் அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல எங்க வேலை செய்யுதுன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ பார்ட் ஏ எடுப்போம் வாங்க. என்னென்ன எனர்ஜி சிஸ்டம்ஸ் இருக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு எக்ஸசைஸ் பண்ண போறீங்க. ஸோ அந்த 10 நிமிஷம் நீங்க நல்ல எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னால வார்ம் அப் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வைங்க. எங்க வார்ம் அப் எக்ஸசைஸ் முன்னால ரொம்ப முக்கியங்க, ஏன்னா அது ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த வார்ம் அப் நீங்க பண்ணிட்டு இந்த 10 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ் நல்லா ஃபாஸ்டா கூட ஓடலாம்ல, ஏன்னா உங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ்ல யூஸ் ஆகிற எனர்ஜி சிஸ்டமோட பேர் வந்து ஏடிபி பாஸ்போகிரியாட்டின் சிஸ்டம். இதை உங்க மைண்ட்ல அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 15 செகண்ட்ஸ் முடிஞ்சிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்ல இருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் எனரோபிக் சிஸ்டம் ஆர் கிளைகோலைட்டிக் சிஸ்டம். இது நீங்க ஸ்கூல்ல டெஃபினட்டா படிச்சிருப்பீங்க. இந்த எனரோபிக் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, நம்ம மசில்ல இருக்க குளுக்கோஸ் இல்ல கிளைகோஜன் என்ற 2 மாலிக்யூல், இதுவும் ஃபியூவல் தானே. இந்த குளுக்கோஸும் கிளைகோஜனை பைருவேட்னு ஒரு மாலிக்யூலுக்கு பிரேக் டவுன் பண்ணும். இந்த ப்ரோசஸ்ல இதுவும் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஏடிபி நம்மளோட எனர்ஜி ப்ரொடக்ஷன் சோர்ஸ். இந்த 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தாங்க நம்மளோட ஆக்சிடேட்டிவ் இல்லனா ஏரோபிக் சிஸ்டம் ஆரம்பிக்கும். எங்க நம்ம ஆக்சிஜனை யூஸ் பண்ணி நம்மளோட மேக்ரோஸ் இருக்குல்ல, நம்ம மேக்ரோஸ் எதுனா நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம ஃபேட்ஸ், நம்ம புரோட்டீன்ஸ், ஆக்சிஜன் யூஸ் பண்ணும் போது தான் இந்த மேக்ரோஸ் வந்து குளுக்கோஸாவோ கிளைகோஜனாவோ பிரேக் டவுன் ஆகி அதுக்கப்புறம் இதுலேருந்து ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணா ஓடலாம். அது ஏன்னா அது பாஸ்போகிரியாட்டின் சிஸ்டம்னால. அது உங்களுக்கு சட்டு 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 சட்டுன்னு ஃபாஸ்ட் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கும். இங்கே தான் கிரியாட்டின் வரும். இதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து நம்மளோட எனரோபிக் சிஸ்டம். இதில் நம்ம ஓரளவுக்கு ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஆனால்
குளுக்கோஸோ கிளைகோஜனோ எவ்வளோ மசில்ல இருக்கோ அவ்வளோ வரைக்கும் தான். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஏரோபிக் சிஸ்டம் டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஏரோபிக் சிஸ்டம்ல ஸ்லோவாக கூட நடந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணி நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸை குளுக்கோஸாக மாற்றி 1 hour கூட நடக்கலாம், 2 hours ஆல்சோ நடக்கலாம். ஆனால் அப்படியே நீங்க நடந்துட்டே இருக்கீங்க, சடனா உங்களுக்கு எனர்ஜி சார்ஜ் ஆன மாதிரி இருக்கு, நீங்க திரும்பி ஃபாஸ்டா ஓடுறீங்க இல்ல வெயிட் லிஃப்ட் பண்றீங்கன்னா அப்ப திரும்பி உங்களோட ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ்க்கு அந்த எனர்ஜி பர்ஸ்ட் கொடுக்குதுல்ல, அந்த பாஸ்போகிரியாட்டின் சிஸ்டம் உங்க உடம்பு ஆக்டிவேட் பண்ணும். இதுல இருந்து ஒரே பாயிண்ட், இந்த HIIT எல்லாம் சொல்றாங்கல்ல, ஸோ HIITல இந்த 3 சிஸ்டம்ஸையும் ட்ரெயின் பண்றது நடக்குது. அதனால தான் HIIT நிறைய பேர் ஷார்ட் டைம் இருந்தா யூஸ் பண்றாங்க. பட் HIIT பண்ணோம்னா நீங்க ஏற்கனவே உங்க பாடி ஒரு நல்ல கண்டிஷன்ல இருந்தா தான் இந்த 3 சிஸ்டமையும் உங்களால இன்ஜுரி இல்லாம ட்ரெயின் பண்ண முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிரியாட்டின் இந்த ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ், ஏன்னா நம்ம ஏன் கிரியாட்டின் எடுக்கிறோம், அதிகமாக புஷ் பண்ணோம் இல்லைன்னா வெயிட்ஸ் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலான்றதுனால. ஸோ கிரியாட்டின் இந்த ஃபர்ஸ்ட் 10-15 செகண்ட்ஸ்ல தாங்க அதோட மெயின் ரோல் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் ATP தான் கரன்சி ஆஃப் எனர்ஜி. ஸோ ATP மசில்ல இருந்தால் தான் நம்மளால வெயிட் தூக்க முடியுங்க, சரியா? இல்லைன்னா ஹெவியாக தூக்க முடியும். ATP இல்லைன்னா நம்மளால தூக்க முடியாது. ஸோ ATP ஆக்டிவ் கரன்சி ஆஃப் எனர்ஜி. இப்போ இந்த ATP நம்ம மசில்ல இருக்குன்னா நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த ATP வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மள அந்த ஆக்டிவிட்டி பண்ண விட்டுட்டு ADP இன்னும் ஒரு விஷயமா மாறிடும். அது வந்து அடினோசின் டைபாஸ்பேட். ஸோ இந்த ADP அப்படியே மசில்ல இருக்கும். ADP எவ்வளோ இருந்தாலும் அது வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை ஆக்டிவேட் பண்ண முடியாது, ஆக்டிவிட்டியை பண்ண வைக்க முடியாது. ஸோ இங்க தான் நம்ம கிரியாட்டின் வராரு. மசில்ல கிரியாட்டின் வந்து பாஸ்பேட் குரூப் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அந்த பாஸ்பேட் குரூப்போட சேர்ந்து பாஸ்போகிரியாட்டினா ஸ்டோர்டா இருக்கும். ஸோ இந்த நம்ம ATP யூஸ் பண்ணி அது ADP-யா இருக்குல்ல, அந்த ADP வந்து பாஸ்போகிரியாட்டின் நம்ம மசில்ல இருந்துச்சுன்னா கிரியாட்டின் தனியா பிரிஞ்சுட்டு ஒரு பாஸ்பேட் குரூப் கொடுத்து இதை ATP ஆக்கிடுதுங்க. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு திரும்ப 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 நீங்க யூஸ் பண்ண ATP அந்த ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ்ல ஃபயர் பண்ணிட்டே இருக்கணும்னா நீங்க புஷ் பண்றீங்க, ATP இருக்குது, அது ADP-யா மாறுது. ADP வந்து யூஸ்லெஸ், ஏன்னா எனர்ஜி போயிருச்சு. அந்த ADP வந்து திரும்பி மசில்குள்ள என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அந்த டைம்ல மசில்ல பாஸ்போகிரியாட்டின் இருக்கு. அந்த பாஸ்போகிரியாட்டின் வந்து டப்புன்னு பிரிஞ்சு ஒரு பாஸ்பேட்டை கொடுப்பது, இது ATP ஆகுது. ATP வந்து இமீடியட்டா நம்மள புஷ் பண்ண வைக்குது. ஆனா இதுல ஒரு கேட்சும் இருக்கு. அந்த பாஸ்போகிரியாட்டின் ஸ்டோர்ஸ் நான் சொன்னேன்ல, ADPக்கு ATP நம்ம யூஸ் பண்ண அப்புறம் கொடுக்கிறது, அது வந்து ஒரு லிமிட்டுக்கு தான் மசில்ல ஸ்டோர் பண்ண முடியும். உங்க மசில் சைஸ் எவ்வளவோ அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதனால தான் நிறைய மசில் இருந்தா உங்களால நிறைய புஷ் பண்ண முடியும். கிரியாட்டின் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா கூட இருக்கலாம், ஏன்னா உங்க மசில் மாஸ் அதிகமா இருந்தா அதிக பாஸ்போகிரியாட்டின் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ கிரியாட்டின் நம்ம எடுத்தா பாஸ்போகிரியாட்டின் நம்ம மசில்ல ஓரளவுக்கு தானே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஹெவி ஆக்டிவிட்டி நம்ம பண்றோம், எக்ஸசைஸ் நம்ம பண்றோம்னா கிரியாட்டின் ரத்தத்தில் சுத்திட்டு இருக்குன்னு வைங்க, என்ன தெரியுமா ஆகும்? நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ் ஹெவி ஆக்டிவிட்டி பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் உங்க கிரியாட்டின் பாஸ்போகிரியாட்டின் ATP எல்லாம் பாஸ்போகிரியாட்டின் சிஸ்டம் அந்த ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ் சிஸ்டம் வந்து யூஸ்ட் அவுட் ஆயிருது. அப்புறம் நீங்க அனரோபிக் சிஸ்டம் யூஸ் பண்றீங்க 2 மினிட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஏரோபிக் சிஸ்டம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க ரத்தத்துல நல்ல கிரியாட்டின் இருந்துச்சுன்னு வைங்க, நீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி நீங்க பண்றீங்கல்ல, அப்போ உங்களுக்கு மசில்ல ATP நிறைய எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமா இருக்கும். ஸோ கிரியாட்டின்ன்றது ஒரு ஸ்டிராய்டு கிடையாது, அது ஒரு ஆர்கானிக் நைட்ரோஜினஸ் மாலிக்யூல். அந்த மாலிக்யூல் நீங்க நல்ல ஹெவி ஆக்டிவிட்டி பண்ணும்போது ரத்தத்தில் சுத்திட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ்ல நம்ம பண்ற அந்த ஹெவி ஆக்டிவிட்டி, அந்த ATP பாஸ்போகிரியாட்டின் சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்ற ஆக்டிவிட்டிக்கு பாஸ்பேட்ன்ற அந்த ரா மெட்டீரியல் எது ATP யூஸ் ஆனது ADP ஆகுதோ அதை ரீசார்ஜ் பண்ணுதோ அது நம்மளுக்கு மசிலுக்கு கான்ஸ்டன்டா சப்ளை வந்துட்டு இருக்கோங்க. இதுதான் கிரியாட்டினோட ரோல், நம்மள அதிகமா புஷ் பண்ண வைக்கிறதுக்கு. இதை நான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயத்தை நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் கட் பண்ணி சிம்பிள் ஆக்கியிருக்கேன். ஏன்னா அந்த எனர்ஜி சிஸ்டம்ஸே ஒரு 10 பேஜ் வரும். கிரெப்ஸ் ஆசிட் சைக்கிள், கிளைகோலிட்டிக் சைக்கிள், பைருவேட் சைக்கிள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் ஒரு 7-8 நிமிஷத்துல நான்
கன்சைஸாக சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, அதை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். பார்ட் 3, கிரியாட்டின் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இதில் எவிடன்ஸ் பயங்கரமாக கிளியராக இருக்குங்க. ஸோ வெல் டாக்குமெண்டட் எவிடன்ஸ் எதில் இருக்குன்னா அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ்லையும் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ்லையும். ஸோ வெல் டாக்குமெண்டட்னா என்னன்னு சொல்கிறேன். வெல் டாக்குமெண்டட்னா ஒரு நல்ல வெல் டிசைன்டு ட்ரையலில் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ப்ரூவ் பண்ணிட்டு அவங்களோட ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ரிசல்ட்ஸை மற்ற கண்ட்ரீஸில் மற்ற ஸ்காலர்ஸு மற்ற ரிசர்ச்சர்ஸ் வந்து திரும்பவும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணி ப்ரூவ் பண்ணுவாங்க, ப்ரூவ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், இவங்க சொன்னது வந்து எங்களால் ரிப்பீட் பண்ண முடியுது, அதனால இது ஒரு கரெக்டான விஷயம். ஸோ வெல் டாக்குமெண்டட்னு சொன்னாங்கன்னா இதுதான் ரீசன். ஸோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ்லையும் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ்லையும் வெல் டாக்குமெண்டட், அதே மாதிரி ஹைப்பர்ட்ராஃபி ஆஃப் த மசில்லையும் வெல் டாக்குமெண்டட். ஆனால் இதில் நான் ஒரு 2 கீ பாயிண்ட் எழுதியிருக்கேன், கவனிங்க. ஸோ 2012, ஸோ நான் ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் பேப்பர்ஸ் எழுதியிருக்கேன். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே எந்தெந்த ரிசர்ச்லேருந்து நான் இதை எடுத்திருக்கேன்னோ நான் போட போகிறேன், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் இந்த பேப்பர் வந்து 2012 ஜேர்னல் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ரிசர்ச்சில் வந்தது. இது என்ன சொல்லுதுன்னா, கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷன் லீட்ஸ் டு significant increase in strength, especially during strength or resistance training. So நீங்க சும்மா இந்த வீடியோ பார்த்துட்டு கிரியாட்டின் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்வா தான் வரும், மசில் வராது. ஸோ ரொம்ப கிளியராக ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் நீங்கள் பண்ணாதான் கிரியாட்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹைப்பர் ட்ராஃபிக்கும் இது பயங்கர பெனிஃபிட்டு. அதனால இது பாடி பில்டர்ஸ்லையும் ஆத்லீட்ஸ்லையும் ரொம்ப பாப்புலரு. நானும் கிரியாட்டின் எடுக்கிறேங்க. ஸோ இந்த இன்க்ரீஸ்ட் மசில் மாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிசன் அண்ட் சயின்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸில் 2003 ஸோ இதுவும் ஒரு லேண்ட்மார்க் பேப்பர். இதுக்கப்புறம் ஒரு 1000 பேப்பர் வந்துட்டு இருக்கோங்க. Creatine supplementation combined with resistance training increased muscle mass when compared to training alone. ஸோ அவங்க கிரியாட்டின் கொடுத்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மட்டும் பண்ணாலும் எஃபெக்ட் நம்மளுக்கு கிரியாட்டின் எடுத்தால் பெட்டராக இருக்குது. மூணாவது வந்து காக்னிட்டிவ் அண்ட் நியூரோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட்ஸ். இது தாங்க என்ன ஆக்சுவலாக நான் கிரியாட்டின் எடுக்கிறதுக்கு முன்னால் நான் 39 இயர்ஸில் ஆரம்பித்தேன். ஸோ 40ல் நம்ம ஆரம்பிக்கிறோமே, ஏதாவது நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்றது நான் நிறைய ரிசர்ச் பண்ணேங்க. இந்த 4 வருஷம் நான் பண்ண ரிசர்ச்சை உங்களுக்கு இப்போ கன்சாலிடேட் பண்ணி சொல்கிறேன். நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, கிரியாட்டின் நம்ம ஒரு கரெக்டான டோஸில் எடுத்தால், அதுவும் என்ன டோசேஜ்னு எவிடன்ஸில் எண்டில் சொல்ல போகிறேன், நம்மளோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம திங்கிங், நம்ம ரீசனிங், நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னா நம்ம வந்து நான் ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு நினச்சா நம்ம கோஆர்டினேஷனாக ஓடுறது, நான் இந்த விஷயத்தை எடுக்கணும்னு நினச்சா நம்ம எடுக்கிறது, அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்டியர்ஸ் இன் ஏஜிங் நியூரோ சயின்ஸ்னு 2014 பொட்டென்ஷியல் பெனிஃபிட்ஸ்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ 2024 நிறைய ரிசர்ச் வந்திருக்கு, அது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணாலே உங்களோட மைண்டு ரொம்ப ஃபெட்டிக்டாக இருக்குதுன்னா, அப்போ நீங்கள் கிரியாட்டின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதே பிரச்சனை இருக்க ஜென்ரல் பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணும் போதுன்னு. ஸோ இந்த காக்னிட்டிவ் 4th பார்ட், அதனால நீங்கள் என்ன மாதிரி ஒரு 44-year-old இல்லை 45-year-old அண்ட் நீங்கள் வந்து இப்போ தான் உங்களோட கெரியர் வந்து நல்லா கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகுது, நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறீங்க இல்லை பண்ணணுன்னு யோசிக்கிறீங்க. ஸோ கிரியாட்டின் வந்து நான் எடுக்கணுமா, வெறும் ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் தானேன்னா இல்லைங்க, ரிசர்ச்சில் மென்டல் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், தயவு செஞ்சு கவனிங்க. பார்ட் 4, கிரியாட்டின் சாப்பிட்றதுனால பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் காக்னிட்டிவ் பெனிஃபிட்ஸ், நம்ம மூளை ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஏதாவது ரிசர்ச் வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து மெமரி அண்ட் காக்னிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரி, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டாஸ்க்ஸ். இதில் என்ன தெரியுமா, எஸ்பெஷலி இன் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் ஸ்லீப் டிப்ரைவ்டு. ஸோ நீங்கள் தூங்காமல் இருக்கீங்க, தூங்காமல் வேலை செய்யணும்னா கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷன் அவங்களுக்கு எடுத்தாங்க, இல்லை மென்டல் ஃபெட்டிக் இருக்குன்னா சப்ளிமெண்டேஷன் எடுத்தாங்கன்னா அவங்க பெட்டராக வேலை செய்கிறாங்கன்னு 2021 ஒரு மெட்டா அனாலிசிஸ் வந்திருக்குது. ரெண்டாவது இம்பேக்ட் ஆன் ஏஜிங், இதுதாங்க என்ன ரொம்ப ரொம்ப எக்ஸைட் பண்ணுது. ஸோ காக்னிட்டிவ் டிக்ளைன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ நம்ம மசில் மாசு வயசாக குறையுது, எலும்பு ரொம்ப வீக்காது, ஜாயின்ட்ஸ் எல்லாம் தேயுது, அது வந்து ஃபிசிக்கல் டிக்ளைன். காக்னிட்டிவ் டிக்ளைன்னா நம்ம 10 வருஷத்துக்கு முன்னால் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணியிருப்போமோ
அந்த ஃபாஸ்ட்டாக நம்மளால் இப்போ சால்வ் பண்ண முடியல. நம்ம 10 வருஷத்துக்கு முன்னால் ஓகே இதை எப்படி நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு மாற்றுறதுன்னா நம்மளுக்கு ஒரு 4-5 ஐடியா வரும். இப்போ ஒரு ஐடியா தான் வருதுன்னா அது காக்னிட்டிவ் டிக்ளைன். சரியா? ஸோ ஒரு சர்ஜனாக ஒரு டாக்டராக என்னோட வேலையே வந்து என்னென்னா சால்விங் அதர் பீப்புள்ஸ் ப்ராப்ளம். ஸோ என்னோட காக்னிஷன் வந்து டிக்ளைன் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை. ஸோ நான் எவ்வளோ நாளைக்கு நான் படித்ததை, என் நாலேஜை, என் ரீசனிங்கை என்னால் ரீட்டைன் பண்ண முடியுன்றதுக்கு நான் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததுல கிரியாட்டின் இஸ் a very good supplement. ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா, studies indicate that tasks related to executive function and working memory, இது ரெண்டு தாங்க ஒரு டாக்டருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா கிரியாட்டினை பத்தி டெஃபினட்டா உங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. அதுக்கு அடுத்தது வந்து நியூரோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட். ஸோ நியூரோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட்ஸ்னா அல்சீமர்ஸ் டிசீஸில், ஏஎல்எஸ்ன்னு, நம்ம டிமென்ஷியாவில், அண்ட் சில பேர் வந்து பிரெயின் இன்ஜுரிஸில் ஆல்சோ கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து அனிமல்ஸில் நல்ல ரிசர்ச் இருக்குது, பட் ஹியூமன் பீயிங்ஸில் மிக்ஸ்டு ரிசர்ச் தாங்க இருக்குது. ஸோ நியூரோ டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸுக்கு இல்லைனா பிரெயின் இன்ஜுரிஸ்க்கு நம்ம கிரியாட்டினை சப்ளிமெண்டேஷன் நிறைய ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. ஆனால் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஒர்க்கிங் மெமரி, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், அந்த லெவலுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இன்னும் கன்ஃபார்ம்டாக ப்ரூவ் ஆகலை. ஸோ இதுங்க எல்லாம் தான் கிரியாட்டினோட எவிடன்ஸ் பேஸ்ட் பெனிஃபிட்ஸ். அஞ்சாவது, கிரியாட்டின் எடுக்கிறதுனால ஏதாவது ரிஸ்க் இல்லைன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கவனிங்க. இதில் நம்ம 5 விஷயம் பார்க்க போகிறோம். கிட்னி ஃபங்க்ஷனில் இருக்க கன்சர்ன்ஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் கன்சர்ன்ஸ், ஹைட்ரேஷன் கன்சர்ன்ஸ், hair loss concerns and pre-existing kidney problems இருக்கு, இல்லனா உங்களுக்கு ஏற்கனவே வேற நோய் உடம்புல இருக்குன்னா கிரியாட்டின் உங்களுக்கு சேஃபா என்றது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், கிட்னி ப்ராப்ளம்ஸ் கிரியாட்டினால வருமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறீங்கன்னா நிறைய பேருக்கு, தட் இஸ் எல்லாருக்குமே ஆகாதுங்க. நான் 4 வருஷமாக சப்ளிமெண்ட் கிரியாட்டின் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட நிறைய பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் என் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் கிட்னி டெஸ்ட்ஸ் என்னென்ன பண்ணுமோ 6 மாதத்துக்கு நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதில் 30% ஆளுங்களுக்கு தான் அந்த கிரியாட்டினின் என்ற கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. 70% ஆளுங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அந்த 30% ஆளுங்களுக்கும் அந்த கிரியாட்டினின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொல்றேன். அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் 2008ல ஃபர்ஸ்ட் லேண்ட்மார்க் பேப்பர் வந்துச்சு. அதுக்கப்புறம் 11ல 12ல 14க்கு அப்புறம் நிறைய பேப்பர்ஸ் வந்துருச்சு. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, கிரியாட்டின் நம்ம சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறோமோ அது நம்ம கிட்னில அந்த டெஸ்ட் இருக்கு இல்லைங்க, கிரியாட்டினின். ஸோ சப்ளிமெண்ட் பேரு கிரியாட்டின், கிட்னி டெஸ்ட் பேரு கிரியாட்டினின். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்க. என்ன ரெண்டுமே ரொம்ப ஒரே மாதிரி இருக்கிறதுனால எக்ஸைட்மெண்ட்ல கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கிரியாட்டின், கிரியாட்டினின். ஸோ நம்ம கிரியாட்டின் எடுக்கும் போது கிரியாட்டினின் உங்க ரத்த டெஸ்ட்ல கிட்னி ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். யாரு கேர்ஃபுல்லா இருக்கணும், யாரு கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதுக்கு முன்னால டாக்டரை போய் பார்க்கணும்னா, உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கிட்னி டிசீஸ் இருக்குது, ஏற்கனவே கிட்னியில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை பாருங்கள். உங்கள் ஏரியாவில் நெஃப்ராலஜிஸ்ட் கிட்னி டாக்டர் இல்லைன்னா ஜென்ரல் ஃபிசிஷியன் டாக்டரை போய் பாருங்கள். அவங்க உங்களை கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் இஷ்யூஸுங்க. இது ஒரு டாக்குமெண்டட் எஃபெக்ட். நிறைய பேருக்கு கிரியாட்டின் எஸ்பெஷலி அந்த 3 to 5 mgக்கு மேலே லோடிங் டோஸ்ன்னு எல்லாம் போட்டாங்கன்னா ஸ்டமக்கில் இஷ்யூஸ் வரும். ஏன்னா கட் பாக்டீரியா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் டோசேஜ் அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வருது. அப்புறம் ஹைட்ரேஷன். கிரியாட்டின் என்ன பண்ணோம்னா, நம்ம மசில்குள்ள வாட்டரை எடுத்துக்கும், அதனால சர்க்குலேஷனில் தண்ணி கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இருந்தாலும் நம்ம டீஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிட்னி மேலே ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கிரியாட்டினால வரதில்லை. கிரியாட்டின் வாட்டரை நம்ம மசில்ஸ்குள்ளே எடுத்துக்கிறதுனால நம்ம டீஹைட்ரேஷன் சர்க்குலேஷனில் இருக்கிறதுனால வரலாம். ஸோ தண்ணி கொஞ்சோண்டு அதிகமாக குடிச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ஹேர் லாஸ். ஸோ ஹேர் லாஸ் பற்றி என்னோட நிறைய பேஷண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேஷண்ட்ஸுக்கு சுத்தமாக ஒன்றுமே ஹேர் லாஸே இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஆவரேஜாக என்னோட கிளினிக்கல், நான் நிறைய பேஷண்ட்ஸ்னு சொல்கிறேன்னா எவ்வளோ பேஷண்ட்ஸ்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம்.
நான் ஒரு கடைசி 4.5 இயர்ஸ், அதில் ஒரு 1 இயர் வந்து கோவிட் போச்சு. நான் நிறைய மசில் மாஸ்க் எல்லாம் ஆளுங்களை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். கிரியாட்டின் யாருக்கு தேவையோ கரெக்டாக கால்குலேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஹேர் லாஸு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 பேஷண்ட்ஸ் கிரியாட்டின் எடுக்கிறவங்க நான் பார்க்குறேன்னா, இது ஒரு ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் 4 வருஷம் எடுங்க, கோவிடுக்கு 1 வருஷம் விட்டிங்கன்னா ஒரு 2000 பேஷண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5% ஆளுங்களுக்கு ஹேர் லாஸ் ஆயிருக்கு. ரிசர்ச்சில் நான் பார்க்கும்போது ஹேர் லாஸ் நல்லா மென்ஷன் ஆயிருந்தாலும் அது நாட் சிக்னிஃபிகண்ட்னு போடுறான். ஏன் இது நாட் சிக்னிஃபிகண்ட்? ஹேர் லாஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே ஆளுங்க, அப்புறம் ஏன் நீங்கள் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இது நான் சிக்னிஃபிகண்ட்னு சொல்கிறீங்கன்னா, ஸோ அது எப்படி பண்ணுவோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 20லேருந்து 25 இயர்ஸ் ஓல்டு கிரியாட்டின் எடுக்கிறவங்களுக்கு ஹேர் லாஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு ரிசர்ச்சில் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, கிரியாட்டின் எடுக்காதவங்க இருக்காங்கல்ல, அவங்க 20 to 25 இயர்ஸ் இருக்க அதே ஜெண்டரு அதே ஜாப்ல இருக்கவங்கள ரேண்டமைஸ்டாக எடுத்து அவங்களுக்கு இந்த ஏஜில் இருக்க மற்ற கண்டிஷன்ஸால, ஏன்னா இந்த கிரியாட்டினை தவிர நிறைய விஷயம் இருக்குல்ல, உங்க நியூட்ரிஷன், உங்க ஜெனட்டிக்ஸ், ஸ்ட்ரெஸ், எவ்வளோ எக்ஸசைஸ் நீங்க பண்றீங்க, வேற என்ன மாத்திரை நீங்க எடுக்கிறீங்க, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, மெட்டபாலிக்கா நீங்க எப்படி இருக்கீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஈவன் அவுட் பண்ணி, கோவேரியேட்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த விஷயங்கள்லாம் ஈவன் அவுட் பண்ணி ஹேர் லாஸ் ஆவரேஜ் பாப்புலேஷன் இந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் ஆவரேஜ் பாப்புலேஷன் கிரியாட்டின் எடுக்கிறவங்களுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதிகமாக இருக்கான்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் டெமான்ஸ்ட்ரபிள் டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால தான் இது ஒரு சீரியஸான காம்ப்ளிகேஷன். எவிடன்ஸில் இது சும்மா மென்ஷன் பண்ணியிருக்கு, அனெக்டோட்டல்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதுங்க தான் மெயின் கன்சர்ன்ஸ் வித் கிரியாட்டின். ரிசர்ச்சில் இதை தவிர மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றுமே கிடையாது. 6வது பகுதி, பார்ட் 6, கிரியாட்டின் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன். இது நான் ஒரு பயங்கர ரிசர்ச் பண்ண டாபிக்குங்க. அண்ட் நான் நிறைய ரேடியாலஜிஸ்ட் கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ் நெஃப்ராலஜிஸ்ட், ஜெனரல் ஃபிசிஷியன் எல்லாருக்கிட்டையும் பேசி நானே ஒரு செட் ஆஃப் டெஸ்ட்ஸ், நம்ம கிரியாட்டின் எடுத்து கிரியாட்டினின் நம்மளுக்கு அதிகமாக வந்தால் எப்படி நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்கான்னு பார்க்கறதுன்றது ஒரு லிஸ்ட் நான் கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது வந்து இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணி எந்தெந்த டெஸ்ட்ஸு உங்களுக்கு ஆக்சுவலாக பெனிஃபிஷியலாக இருக்கும், அண்ட் அந்த டெஸ்ட்டை எப்படி கோரிலேட் பண்ணி உங்கள் டோஸை கால்குலேட் பண்ணி நீங்கள் நிறுத்தணுமா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃபிசிஷியன், ஒரு டாக்டர் உங்களுக்கு தேவை. ஸோ இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு தயவு செஞ்சு நீங்களாக போய் லேபில் இந்த டெஸ்ட் கொடுத்து நீங்களே இன்டர்பிரேட் பண்ணிவிட்டு எனக்கு தெரியும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு நீங்கள் கிரியாட்டின் எடுத்து உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது, இல்லைனா உங்கள் உடம்பு என்னமோ ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் காலில் எல்லாம் வீக்கம் இருக்குது, இல்லைனா நீங்கள் கிரியாட்டின் எடுக்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்குது, இந்த மாதிரி விஷயம், உங்களுக்கு யூரின் அதிகமாக போகுது இல்லை கம்மியாக போகுது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இமீடியட்டாக அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு உங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் பார்த்தேன், டாக்டர் சந்தோஷ் வந்து உங்கள் டாக்டரை போய் பார்க்க சொன்னாருன்னு உங்ககிட்ட நான் பார்க்க வந்திருக்கேன், நான் கிரியாட்டின் எடுக்கலாமா இல்லையான்றது நீங்கள் கேளுங்க. அண்ட் நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பேஷண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதனால நீங்களும் இதை கவனிங்க. ஸோ கிரியாட்டின் எடுக்கும் போது எதுக்கு கிரியாட்டினின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது? ரீசன் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்க்ரீஸ்ட் கிரியாட்டின் கிளியரன்ஸ் டு கிரியாட்டின். அவ்வளோதான். நம்ம கிரியாட்டின் எடுக்கிறோம்னா நம்ம சாதாரணமாக நம்ம உடம்புல எவ்வளோ கிரியாட்டின் நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து வருதோ, எவ்வளோ அந்த ஆர்ஜினின், மித்தியோனைன், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சொன்னல, கிளைசின், அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை விட அதிகமாக நம்ம பிளட் சர்க்குலேஷனில் இருக்குது, நம்ம மசிலில் இருக்குது. ஸோ அதிகமாக இருக்குன்னா அதோட எண்ட் ப்ராடக்ட் அதிகமாக இருக்கும். இதோட அர்த்தம் நம்ம கிட்னி, நம்ம உடம்பு நார்மலாக எக்ஸ்கிரீட் பண்ண வேண்டிய கிரியாட்டினை எக்ஸ்கிரீட் பண்ணுறது இல்லைன்றது கிடையாது. எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதுனால இன்டைரக்டாக ரத்தத்தில் கிரியாட்டினின் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதுதான் மீனிங். ரெண்டாவது, சப்ளிமெண்டேஷன் எஃபெக்ட்ஸ். நம்ம கிரியாட்டின் எடுக்கிறோம், நிறைய வாட்டி நம்ம கிரியாட்டின் எடுக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ கிரியாட்டின் எடுக்கிறோன்றது நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா டோசேஜஸில் வேறு சப்ளிமெண்டேஷனில் நிறைய வேரியேஷன் ஆகுது. அண்ட் சப்ளிமெண்டேஷனே இன்க்ரீசஸ் த கிரியாட்டின் பூல் இன் த பாடி. அதனால சப்ளிமெண்டேஷன் எஃபெக்ட்னாலே உங்களுக்கு கிரியாட்டினின் லெவல்ஸ் கிட்னியில் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறாங்க அண்ட் அவங்களுக்கு மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க.
கிரியாட்டின் யூஸ் ஆகுது. இந்த சைக்கிள்லேயே கூட ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ்ட் மசில் மாஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் கூட சில பேருக்கு கிரியாட்டினின் லெவல்ஸ் கிட்னியில் இன்க்ரீஸ் ஆகலாம். இதோ நம்ம ஆக்சுவலாக ஒரு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இன்க்ரீஸ்ட் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி, இன்க்ரீஸ்ட் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுது. அதனால நம்மளோட எபிலிட்டி டு எக்ஸசைஸ், எவ்வளோ நம்ம வெயிட் புஷ் பண்ணுறோமோ அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மூணும் சேர்த்துட்டு கிரியாட்டினும் எக்ஸ்ட்ராவாக நம்ம சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறதுனால ரத்தத்தில் கிரியாட்டினின் என்ற ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கிரியாட்டின் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னால் டெஃபினட்டாக ஒரு பேஸ் லைன் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டெஸ்ட்ஸு என்னென்ன அண்ட் எந்தெந்த டெஸ்ட்ஸு நீங்கள் உங்கள் டாக்டரோட சூப்பர்விஷனோட சப்ளிமெண்டேஷன் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கிட்னிக்கு எவ்ரி 6 months பண்ணோன்னு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் பார்ட் 7. 7வது கிரியாட்டின் நம்ம எடுக்கிறோம்னா என்னென்ன கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்துட்டோம். அதுதான் நம்ம ரொம்ப காமனாக பண்ணுறது, அந்த ரத்த டெஸ்ட். கிரியாட்டின்ன்றது கிரியாட்டின் நம்ம சப்ளிமெண்டேஷன் எடுத்தால் இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். ஸோ அது யூஸ்லெஸ். ஆக்சுவலாக யூஸ்லெஸ் கிடையாது. நீங்கள் கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷன் எடுத்து அது உங்களுக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு டெஸ்ட்டே போதும். அதுக்கு மேலே வேறு டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து கிரியாட்டினின் லெவல்ஸ். ரெண்டாவது வந்து குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். ஸோ இது ஜென்ரலாக ஒரு கால்குலேட்டட் ரேட்டு. நம்ம கிரியாட்டினின் டெஸ்ட்டோட வேல்யூஸ் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது கூட கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஸோ நீங்கள் கிரியாட்டினின் எடுக்கிறீங்கன்னா இந்த டெஸ்ட்டுமே ரொம்ப ரிலையன்ட் கிடையாது. மூணாவது டெஸ்ட் வந்து பிளட் யூரியா நைட்ரோஜன் இல்லை பன்னு சொல்லுவோம். இது வந்து யூரியாவும் நைட்ரோஜனும் எவ்வளோ நம்மளுக்கு மற்ற ப்ராடக்ட்ஸை நம்ம மெட்டபலைஸ் நம்ம பண்ணுறோம்ல அதுலேருந்து எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றது. இது கூட கிட்னியோட எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன், கிளீனிங் ஃபங்க்ஷனோட ஒரு ஆக்டிவிட்டி. இந்த பிளட் யூரியா நைட்ரோஜன் வந்து கிரியாட்டினோட சப்ளிமெண்டேஷன்லேயும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிரியாட்டின் வந்து ஒரு ஆர்கானிக் நைட்ரோஜனஸ் ப்ராடக்ட். பட் இந்த 3 டெஸ்ட்டுமே உங்களுக்கு நார்மலாக இருந்துச்சுனாங்க நீங்கள் கிரியாட்டின் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா இதே போதும். இதுக்கு மேலே பண்ணி நீங்கள் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 4வது டெஸ்ட், இதுவும் ஒரு ரொம்ப சிம்பிள் டெஸ்ட், யூரின் அனாலிசிஸ். யூரின் அனாலிசிஸில் உங்களுக்கு சுகரோ இல்லை பஸ்ஸெல்ஸோ இல்லை புரோட்டீன் யூரியாவோ இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டாக்டரை போய் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்ஸோட ஒரு அப்நார்மாலிட்டி. இதுவும் நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. 5வது, இதுதான் மெயின் டெஸ்ட், சிஸ்டாட்டின் சி. ஸோ நீங்கள் ஒரு பாடி பில்டர் இல்லைனா நீங்கள் ஒரு ஆத்லீட், நீங்கள் நிறைய வருஷமாக நீங்கள் கிரியாட்டின் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் உங்கள் கிரியாட்டினின் லெவல்ஸ் வந்து ஹை லோவாக இருக்குது. ஸோ கிரியாட்டினால எக்ஸாக்டாக கிரியாட்டினால உங்கள் கிரியாட்டின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆதான்னு செக் பண்ணுறதுக்கு சிஸ்டாட்டின் சி இன்னும் ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. இந்த சிஸ்டாட்டின் சி வந்து ஒரு புரோட்டீன். இது நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க எல்லா செல்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் கிட்னி இதை வெளியில் தள்ளும். அண்ட் இதோட லெவல்ஸ் ரத்தத்தில் கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷனால அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். அண்ட் அது கிரியாட்டின் சப்ளிமெண்டேஷனால் அஃபெக்ட் ஆகாத ஒரு டெஸ்ட் பண்ணோம்னா அது சிஸ்டாட்டின் சி டெஸ்ட். ஆனால் இது ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான டெஸ்ட். 6வது பார்த்தீங்கன்னா இமேஜிங் டெஸ்ட் பண்ணலாம். கிட்னியோட ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம். உங்கள் கிட்னி வீங்கி இருக்கான்னு பார்க்கறதுக்கு, இல்லை கல் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு, இல்லை சிடி கிட்னி பண்ணிங்கன்னா உங்கள் கிட்னியோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடும். ஏதாவது அங்கே வந்து சுருங்கி இருக்கா, வீங்கி இருக்கா, சப்ளிமெண்டேஷன் எடுத்ததுனால ஸ்ட்ரக்சரலாக ஏதாவது மாற்றம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ நான் எப்போவுமே ரெகுலராக 7வதாக என்னோட எலக்ட்ரோலைட்ஸை நான் செக் பண்ணி பார்த்துக்குவேங்க. என்னோட சால்ட்ஸ், சோடியம், பொட்டாசியம், குளோரைட். இது ஒரு ரொம்ப சீப்பான டெஸ்ட்டு அண்ட் என் பேஷண்ட்ஸ்க்கும் இதை நான் கொடுப்பேன். இந்த டெஸ்ட் வந்து நம்மளுக்கு நிறைய வாட்டி நம்ம டீஹைட்ரேட்டடாக இருக்கோமா இல்லையானே காட்டிடும் நம்மளுக்கு. ஸோ இதுவும் கிட்னி ஃபங்க்ஷனோட ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டும் நம்ம கிட்னிஸ் சப்ளிமெண்டேஷன் நம்ம கிரியாட்டின் எடுக்கும் போது நம்ம கிட்னி வந்து பக்காவாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு எவ்ரி இயர் என்னோட நெஃப்ராலஜிஸ்டும் என்னோட ஜென்ரல் ஃபிசிஷியனும் எனக்கு சஜஸ்ட் பண்ண டெஸ்ட் இதுங்க. அண்ட் நான் திரும்பி சொல்கிறேன், இது இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இல்லைன்னா இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் மேக்ஸிமம் பெனிஃபிட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு
எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் எக்விப்ட் ஆகி போய் ஒரு ஃபிசிஷியனை பாருங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். ஸோ என்னென்ன டெஸ்ட்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கிட்னி கிரியாட்டின் எடுத்து அஃபெக்ட் ஆதா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். 8வது, கிரியாட்டின் தான் சேஃப் சப்ளிமெண்ட்ன்றாங்களே, எதுக்கு இவ்வளோ காஷியஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் ஸ்பெசிஃபிக் கன்சிடரேஷன். அப்படின்னா நம்ம சென்னை சிட்டின்னு எடுத்தால, சென்னை சிட்டியில் டயபெட்டிக்ஸ்க்கு தனியாக நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோமா, இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நம்ம தனியாக செக் பண்ணி பார்த்துருக்கோமா, இல்லை ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கார்டியாக் டிசீஸ் இருக்கவங்களுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோமானா கிடையாது. கிரியாட்டினில் ஜென்ரலாக இருக்க ஸ்டடீஸ் வந்து ஹெல்த்தி பாப்புலேஷன்ஸில், ஜிம் கோயிங் பாப்புலேஷன்ஸில், மசில் மாஸை பில்ட் பண்ணுன்ற பாப்புலேஷன்ஸில், அத்லெட்டிக்ஸ் இருக்க பாப்புலேஷன்ஸுக்கு தான் நிறைய டெஸ்டிங் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் பாப்புலேஷன்ஸ், நான் ஒரு டாக்டர் இல்லைங்க, எனக்கு சிக்காக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இது நம்ம கொடுக்கலாமான்றது தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் ரெண்டாவது வந்து இதை நம்ம பெட்டர் ஆகணும்னு நம்ம எடுக்கிற ஒரு விஷயம். நம்ம இது நோய் சரியாகணும்னு எடுக்கிறது இல்லை, நம்ம இது எடுத்தால் நம்மளோட ஹெல்த் பெட்டர் ஆகும்னு நம்ம எடுக்கிற ஒரு விஷயன்றதுனால நான் எப்போவுமே ரொம்ப காஷியஸாக இருப்பேன். அண்ட் நான் பார்த்ததில் ஸ்பெஷல் பாப்புலேஷன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக லாங் டேர்ம் ஸ்டடீஸ் கிடையாதுங்க. அதனால நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பாப்புலேஷன், உங்களுக்கு ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம் இருக்குன்னா கிரியாட்டின் எடுக்கிறதுக்கு முன்னால் கூட உங்கள் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் இயர் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த டெஸ்ட்ஸு நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது, நான் டெஃபினட்டாக பண்ணிக்குவேன். ரெண்டாவது வந்து என்னென்னா, ஏன் காஷியஸாக இருக்கணும்னா வேரியபிலிட்டி இன் டோசேஜ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ இப்போ கிரியாட்டின் ஒரு சப்ளிமெண்ட், அது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் கிடையாது. ஸோ சப்ளிமெண்ட்னா அதை யாருனாலும் சைனாவில் கூட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அந்த கான்சன்ட்ரேஷனை கரெக்டாக அவங்க செக் பண்ணுறாங்களா இல்லையா, ஒரு ஸ்கூப்பில் அவங்க சொல்கிற மாதிரி 3 mg இருக்கா இல்லை 5 mg இருக்கா, என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு கிளியராக தெரியாதுங்க. நீங்கள் அன்லெஸ் நீங்கள் ஒரு பிராண்டை எடுத்து அதை நீங்களாக ஒரு லேபுக்கு டெஸ்ட் பண்ணி என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தால் ஒழிய உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த இதில் எக்ஸாக்டாக இந்த கண்டென்ட் தான் இருக்கான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த வேரியபிலிட்டி இருக்கிறதுனால, டோசேஜஸில் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கணும். அண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு எந்த ப்ராடக்டில் ஒரு சேஞ்சுமே வரலையோ நான் அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இமீடியட்டாக நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க டாக்டர்னு கேட்காதீங்க, ஒரு பர்சனுக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம். மூணாவது, ஏன் காஷியஸாக இருக்கணும் தெரியுமா, ஹை டோஸ் ரெஜிமெண்ட்ஸ். என்னோட சில பேஷண்ட்ஸ், இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் நான் லோடிங் டோஸ் எடுக்கிறேன். இந்த டைமில் ஏன் லோடிங் டோஸ் யாரும் எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ இந்த லோடிங் டோஸ் எடுக்கிற கான்செப்ட் உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் சடனாக இன்றைக்கி நிறைய பம்ப் பண்ணும் அதனால் நான் நிறைய கிரியாட்டின் எடுக்க போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஹை டோஸ் ரெஜிமெண்ட்ஸ்லையும் ரிசர்ச் பண்ணப்படலை. ஸோ நீங்கள் ஹை டோஸ் எடுக்கிறீங்கன்னா கிரியாட்டின் உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன்ஸோ இல்லை வேறு ஃபங்க்ஷன்ஸையோ அஃபெக்ட் பண்ணலாம், நம்மளுக்கு தெரியாது, பண்ணாமல் இருக்கலாம். பட் ஹை டோஸ் ரெஜிமெண்ட்ஸ்க்கு நிறைய ரிசர்ச் கிடையாது. அதுக்கப்புறம் 4வது, இது வந்து ஒரு எமர்ஜிங் ஏரியா ஆஃப் ரிசர்ச் தாங்க நான் சொல்லுவேன். நிறைய பேர் நான் ஃபாலோ பண்ணுற நிறைய ரெஸ்பெக்டபிள் ஆத்லீட்ஸ், நம்ம லேன் நாட்டன் இருக்கார், நம்ம பீட்டர் அட்டியா இருக்கார், டாக்டர், அவரும் வந்து லாங் டேர்ம் ரிசர்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் லாங் டேர்ம் ரிசர்ச் 5 years தாங்க இருக்குது, 5 yearsக்கு மேலே இல்லை. 4 yearsக்கு இருக்குது, 3 yearsக்கு இருக்குது, 6 monthsலேருந்து 2 yearsக்கு தாங்க நிறைய ரிசர்ச் இருக்குது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நான் இப்போ 40ல் கிரியாட்டின் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன், சரியா? ஸோ அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 30 years இல்லை 40 yearsக்கு நான் நல்லா மசில் மாஸ் பில்ட் பண்ணோன்னா 40 வருஷம் ரிசர்ச். ஏன்னா 40ல் எனக்கு ஏதாவது 40 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை 20 வருஷத்துக்கு அப்புறமோ ஓகே கிரியாட்டின் 20 yearsக்கு எடுத்தால் இந்த பிரச்சனை வருமா, வரலாம் என்ற மாதிரி ரிசர்ச் ஒன்றும் கிடையாது. எல்லாமே 5 yearsக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த 5 yearsக்கு இது வரைக்கும் வந்த ரிசர்ச் சூப்பர் ரிசர்ச், பட் மேக்ஸிமம் டைம் 5 years. ஸோ ஹியூமன் லைஃப், ஸோ இது நம்ம பிபி மாத்திரை ஒன்று எடுக்கிறோன்னா 20 yearsக்கு ரிசர்ச் இருக்கும், 30 yearsக்கு ரிசர்ச் இருக்கும், சரியா? அந்த மாதிரி இன்னும் லாங் டேர்ம் ரிசர்ச் கிடையாது. ஸோ நல்ல எமர்ஜிங் நல்ல ரிசர்ச் இருக்குது, பட் ஸ்டில் லாங் டேர்ம் ரிசர்ச் இருக்கா என்ன? நோ. அப் டு 5 years தான் மேக்ஸிமம் பியர் ரிவ்யூட் ரிசர்ச் இஸ் தேர். 9வது, எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை பேலன்ஸ் பண்ணி ரிஸ்க்ஸையும் பெனிஃபிட்ஸையும் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணுறது. ஸோ யார் கிரியாட்டின் எடுக்கலாம்? உங்களுக்கு மெட்டபாலிக்காக ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இல்லை, உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனால் கிட்னி ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வேறு ஹார்மோனல் இஷ்யூஸ் ரொம்ப ஹே ஒயராக இல்லை,
அண்ட் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணுன்னு பார்க்குறீங்க, இன்ஜுரிஸை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணணுன்னு பார்க்குறீங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது மசில் மாஸை பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புஷ் வேணும்னு பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கிரியாட்டின் 3 to 5 mg per day டோசேஜுக்கு தாங்க நிறைய ரிசர்ச் இருக்குது. ஸோ அந்த டோசேஜில் நீங்கள் உங்கள் டாக்டரோட சூப்பர்விஷன் கேட்டுட்டு, டாக்டர் எனக்கு இந்த, ஏன்னா உங்கள் டாக்டர்ஸ்க்கு தான் நிறைய பேர் டாக்டர்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மைதான். எங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். எங்களுக்கு ஓகே, கார்போஹைட்ரேட்னா என்ன, ப்ரோட்டீன்னா என்ன, ஃபேட்ஸ்னா என்ன, குட் ஃபேட்ஸ்னா என்ன, டோட்டலாக ஒரு 60 பேஜ் இன்ஃபர்மேஷன் தாங்க எங்ககிட்ட இல்லை. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் அந்த 12 வருஷம் படித்ததில் நான் ஒரு 15 புக்கு 1000 பேஜ் புக்கு முக்கி படிச்சிருக்கேங்க. அண்ட் இதில் எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி, அந்த இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, எனரோபிக் கிளைகோலைசிஸ், ஏரோபிக் கிளைகோலைசிஸ், அதெல்லாம் நான் 7-8 பேஜ் எழுதி நாங்கள் படிச்சிருக்கோம். சரியா? ஸோ நியூட்ரிஷன் பற்றி எக்ஸாக்டாக உங்களுக்கு அட்வைஸ் வந்து கொடுக்கலனாலும் உங்கள் நோய், உங்கள் மெட்டபாலிசமை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்றது உங்கள் ஃபிசிஷியன்ஸுக்கு உங்களை விட அதிகமாக தெரியும். ஸோ டெஃபினட்டாக அவங்களோட ஒப்பீனியன் எடுங்க. சப்ளிமெண்டேஷன் எஸ்பெஷலி நீங்கள் 4-5 வருஷத்துக்கு எடுத்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அதுக்கு மேலே நான் எஸ்பெஷலி இதுக்கு மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எல்லா ரிசர்ச்சுமே 4 to 5 இயர்ஸுக்கு கிரியாட்டின் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே 5 இயர்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஸோ செக் பண்ணலை. ஸோ நான் இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட டெஸ்ட்ஸை எவ்ரி 6 months நான் பண்ணணும். ஏன்னா இதுக்கு மேலே எனக்குன்னு நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஓவராலாக ரிசர்ச் கிடையாது, அது நீங்களும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் 5 இயர்ஸுக்கு மேலே கிரியாட்டின் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு சேஃப் சப்ளிமெண்ட் தான், பட் லாங் டேர்ம் ரிசர்ச் இஸ் நாட் தேர். ஸோ ரெக்கமெண்டட், ஸோ பெஸ்ட் லோவஸ்ட் ரிஸ்க் பெஸ்ட் ரெஜிமெண்ட் என்னென்ன, 3 to 5 grams per day அண்ட் 6 வீக்ஸுக்கு 2 weeks ஒரு நல்ல பிரேக் எடுத்துக்கோங்க. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் கடைசி 4 வருஷமா. அண்ட் உங்களோட ஃபிசிஷியனை ரெகுலராக பாருங்க, உங்கள் கிட்னி டெஸ்ட்ஸு எல்லாமே பண்ணுங்க. 10வது நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் சம்மரின்னு எடுத்தீங்கன்னா கிரியாட்டினில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரென்த், பவர், மசில் மாஸ், எபிலிட்டி டு புஷ், சடன் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி, பிரெயின் பெனிஃபிட்ஸ், ஷார்ட் டேர்ம் மெமரி பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே நிறைய இருக்குது. அண்ட் 5 years வரைக்கும் கிரியாட்டின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகாதுன்றதுக்கும் நிறைய ரிசர்ச் இருக்குது. ஆனால் ஸ்பெஷல் பாப்புலேஷன்ஸில் ரிசர்ச் கொஞ்சம் கம்மி. அண்ட் ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களில் ரிசர்ச் எல்லாம் பண்ணலை. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஸோ நம்ம ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது, ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, ஏற்கனவே பிபி அதிகமாக இருக்குது, வா ரிசர்ச் பண்ணலாம், கிரியாட்டின்னு ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது, உனக்கு பிபி இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ கிரியாட்டின் நாங்கள் தந்தால் பிபி உனக்கு இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலான்றது ஒரு அன்எத்திக்கல் ரிசர்ச்சாக இருக்கும்ன்றதுனால அந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் வராது கூட. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் பாப்புலேஷனில் இருக்கீங்கன்னா, ஏன்னா என்னோட ஆசை என்ன தெரியுமாங்க, நீங்கள் எல்லாருமே 90 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் நிறைய மசில் மாஸோடு இருக்கணும். கிட்னி டிசீஸ், லிவர் டிசீஸ் வந்துருச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிறது அந்த மாதிரி லாங் டேர்முக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கிட்னி, லிவர், உங்கள் ஹார்ட்டு, உங்கள் ஹார்மோன்ஸு, உங்கள் டெக்ஸா, உங்கள் மசில் மாஸும் போன் டென்சிட்டியும் பார்த்துக்கோங்க. உங்கள் லோவர் லிம்போட ஸ்ட்ரென்த் பார்த்துக்கோங்க, உங்கள் கிரிப் ஸ்ட்ரென்த் பார்த்துக்கோங்க, உங்கள் ப்ரோட்டீன் இன்டேக், உங்கள் ஃபைபர் இன்டேக் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இங்கே நிறைய சாப்பிட்றீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதோடு சேர்ந்து கிரியாட்டின் ஒரு 2 to 3% உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட் கொடுக்கும். ஆனால் அது ஒரு நல்ல பெனிஃபிட். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ தவிர நான் எழுதி இந்த ஃபுல் கண்டென்ட்டில் இந்த வீடியோ வந்து ஒரு 30%க்கு நான் கன்சைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இதை விட உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வேணும்னா கவனிங்க. நான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு மெம்பர்ஷிப் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் 2 மெம்பர்ஷிப் இருக்குது. ஒன்று வந்து டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் சொசைட்டி, ஒன்று வந்து டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் பார்ட்னர்ஸ். சரியா? நீங்கள் அது 2த்தில் எதை ஜாயின் பண்ணியும் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்குன்னு ரொம்ப பர்சனலாக ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஒரு சின்ன குரூப்புக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னோட டைமு உங்களோட பர்சனல் இஷ்யூஸ்க்கு வேணும்னா, என்னோட அட்வைஸ் வேணும்னா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.
என்னோட சொசைட்டியை ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா என்னோட பார்ட்னர் ஆகுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இன்னும் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you all. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பை பாய்.